ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். டிடிடியோட புதிய பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா நிறைய இன்ஸ்பெக்ஷன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மீட்டிங்ஸ்ல நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்காங்க. புரட்டாசி பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வருடாந்த பிரம்மோற்சவம் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்பெஷல். இந்த பிரம்மோற்சவத்துக்கான ஏற்பாடுகள் எப்படி இருக்கு, ஸோ இன்னைக்கு தரிசனத்துக்கான அப்டேட் என்ன மாதிரி இருக்கு, இனி வர்ற நாட்கள்ல இந்த மாச கடைசி வரைக்குமே பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோல பார்க்கலாம். நம்மளோட லேட்டஸ்டா வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே டெலிகிராம், வாட்ஸ்அப் சேனல்ல தொடர்ச்சியா ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் தர்ஷன் போறீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கீழே கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கன் இன்னைக்கு ரொம்பவே ஃபாஸ்டா தீருது. ரீசன் என்ன அப்படின்னா, கொடுக்கறதுக்கு முன்னாடியே பக்தர்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. ஒரு சப்ஸ்கிரைபர் கூட பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல மதியமே கூட்டம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு போட்டோ கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கன் கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இப்போ டைம் 7:45 ஆகுது. 7:30 மணிக்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு 400 டிக்கெட்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இனிமே அப்படிதான் இருக்குங்க. கொஞ்சம் பார்த்துட்டு எப்படி இருக்கு ஸ்டேட்டஸ்னு தெரிஞ்சுக்கிட்டு டிராவல் பண்ணுங்க. இன்னைக்கு சரியா ஒரு 3:15 பார்த்தோம் அப்படின்னா இது பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் வாங்குறதுக்கான கூட்டம் தான். ஸோ க்ரௌடு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் டோக்கன் வாங்க போயிட்டு அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. கரெக்டா இன்னைக்கு 4 மணிக்கு பக்கமா டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மற்ற நாளைக்கு இதே டைம் தான் கொடுப்பாங்க. இன்னைக்கு கொஞ்சம் முன்னாடியே, அதாவது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ரௌடு அதிகமா இருந்துச்சுன்னா சீக்கிரம் கொடுப்பாங்க. இன்னைக்கான எஸ்எஸ்டி டோக்கன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நாளைக்கு தான் திரும்பியும் கவுண்டர் ஓபன் பண்ணி டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. டோக்கன் இல்லாதவங்க நீங்க டைரக்டா திருமலைக்கு போயிட்டு தர்ஷன் பார்க்கலாம். தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, கிரௌடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நேத்து 69,842 பேர் தர்ஷன் பார்த்திருக்காங்க. நேரடி சர்வ தர்ஷனம் எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் ஃபில் ஆகி கிருஷ்ண தேஜ சர்க்கிள் வரைக்கும் லைன் இருக்கு அப்படிங்கிறது டிடிடியோட அபிஷியல் அப்டேட்டா இருக்கு. அதுக்கு அடுத்தது நேரடி சர்வ தர்ஷனத்துக்கு சுமார் 15 மணி நேரம் ஆகுது. எஸ்எஸ்டி டோக்கனுக்கு 3 to 5 மணி நேரமும், 300 ரூபாய் தரிசனத்துக்கு 2 to 4 மணி நேரம் ஆகலாம். இந்த டைமிங் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நீங்க எப்படி போனாலும் நம்ம வெயிட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி போங்க. கொஞ்சம் குயிக்கா முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கொஞ்சம் லேட் ஆனாலும் நம்ம வெயிட் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து வர்ற 16ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிரம்மோற்சவத்துக்காக ஸ்ரீவாரி கோயிலோட கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்கும். இதனால உங்களுக்கு காலையில தரிசனம் இருக்காது. மதியானம் 12 மணிக்கு மேலதான் தர்ஷன் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ யாராவது செவ்வாய்க்கிழமைகள்ல தர்ஷன் போற மாதிரி பிளான் இருக்கு, டிக்கெட் எதுவுமே இல்லை அப்படின்னா கூட நோட் பண்ணிக்கோங்க. மதியம் 12 மணிக்கு மேலதான் தரிசனங்கள் அலோவ் பண்ணுவாங்க. வைகுண்ட ஏகாதசி, உகாதி ஆஸ்தானம், ஆணிவார ஆஸ்தானம் மற்றும் பிரம்மோற்சவங்களுக்கு முந்தைய செவ்வாய்க்கிழமைகளில் இந்த கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்கிறது வழக்கம். கோயில் ஆழ்வார் திருமஞ்சனத்தை ஒட்டி 16ஆம் தேதி பரிந்துரை கடிதங்களுக்கான இடைவெளி தரிசனம், அதாவது விஐபி தரிசனம் கேன்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 15ஆம் தேதி அதுக்கான லெட்டர்ஸ் வாங்க மாட்டாங்க. இது ரெக்கமெண்டேஷன்ல போறவங்க நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது நம்ம திருமலை தேவஸ்தானத்தோட ரூம்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணிருப்போம். அது நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. கைட்லைன்ஸ் ஃபார் ரூம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மஸ்ட் ஹேவ் கம்ப்ளீட், அதாவது 21 வயசு கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் ரூம் எடுக்கிறவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஒன் பர்சன் நீங்க ஒரு ரூம் எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம திரும்ப ரூம் எடுக்கிறதுக்கு 30 நாள் டைம் கேப் ஆகும். ஸோ ஒன்ஸ் அ பர்சன் கெட்ஸ் அ ரூம், ஒரு பெண்ணோ ஆனோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க பாத்தீங்கன்னா திரும்பவும் 30 நாளுக்குள்ள நம்ம ரூம் எடுக்க முடியாது. இன்னொரு டைம் ரூம் புக் பண்ண முடியாது. 30 நாள் கழிச்சுதான் நம்ம ரூம் புக் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 3ஆவதா சொல்லியிருக்க ரூல் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஃபேமிலியா போறோம் அப்படின்னா அந்த ஒரு ஃபேமிலியில ஒருத்தங்க மட்டும் நம்ம கியூல நின்று ரூம்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா போதுமானது. அதுக்கு அடுத்தது அந்த லைன்ல நிக்கக்கூடிய நபர் அவங்கள ஒரு பெண்ணோ ஆணோ யார் நிக்கிறீங்களோ அவங்களோட ஆதார் கார்டு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரிஜினல் இல்லைன்னா ஜெராக்ஸ் காப்பி ஏதாவது ஒண்ணு உங்ககிட்ட இருக்கணும். ஸோ ஃபைனலா சொல்லியிருக்கிறது பாத்தீங்கன்னா, எப்பயுமே நமக்கு தெரியும் சிங்கிள் பர்சன்ஸ்க்கு ரூம் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அன்மேரிட், கல்யாணம் பண்ணாத ஆண் இல்லைன்னா பெண், அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரூம்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் ரூல். இதுல நம்ம ஒரு தடவை ரூம் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பர்சன் 30 days கழிச்சு தான் எகைன் ரூம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ஃபேமிலியா போறீங்க அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு இன்னொரு ரூம் எல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா அதுல இருக்க மாதிரி ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பேருக்கு மேல இருக்கணும், அந்த மாதிரி இருந்தா தான் கொடுப்பாங்க. ஸோ இது ரீசனா நம்ம ஷேர் பண்ணிருக்கோம், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க.
அதுக்கு அடுத்ததான் வந்து இப்போ திருமலைக்கு புதிய ஈயோ வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு சில இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு சில லேட்டஸ்டான நியூஸும் வந்திருக்கு. அதை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து திருமலைக்கு போறீங்களா, ஸ்ரீவாரி பக்தர்களுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை. காரணம் என்ன அப்படின்னா, திருமலை பக்தர்களின் கூட்டம் இந்த மாத இறுதி வரைக்கும் தொடர வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. பிரம்மோற்சவங்கள் காரணமாக பல இடங்களிலிருந்து பக்தர்கள் திருமலை அடைவார்கள். இப்போது திருமலை கோயிலில் கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் வந்து 15ஆம் தேதி, அதாவது 16ஆம் தேதி நடக்குது. இது வந்து இதுக்கான கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா 16ஆம் தேதி நடக்கும். விஐபி பிரேக் தரிசனங்கள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதன் ஒரு பகுதியா 15ஆம் தேதி அன்னைக்கு பரிந்துரை கடிதங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க. கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் 16ஆம் தேதி அன்னைக்கு வந்து நடக்குது. இந்த டைம்ல நடக்கக்கூடிய இந்த கூட்டத்துல இது தொடர்பான முடிவுகள் வந்து எடுக்கப்படும். அதாவது தங்குமிடங்கள் எப்படி, அவங்களுக்கு தரிசனத்துக்கு பக்தர்களுக்கு என்ன மாதிரி ஏற்பாடு செய்யறது, இது தொடர்பான விவாதிக்கப்பட்டு முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரம்மோற்சவத்தின் போது ஏராளமான பக்தர்கள் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் முன்கூட்டியே ஏற்பாடுகள் குறித்து மறு ஆய்வு செய்யப்படும். பிரம்மோற்சவத்தை பிரம்மாண்டமாக நடத்துவதற்கு அதிகாரிகள் ஒன்றிணைந்து செயல்படுமாறு தேவஸ்தான நிர்வாக அதிகாரி அனில்குமார் சின்கால் வந்து பாத்தீங்கன்னா அறிவுறுத்தியிருக்காரு. செப்டம்பர் 24ஆம் தேதி இருந்து அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் இந்த பிரம்மோற்சவம் வந்து நடக்குது. இது குறித்த மறு ஆய்வு கூட்டத்தில் அவர் பேசும்போது சுகாதாரத்தில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் தேவஸ்தான நிர்வாக அதிகாரி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் மாட வீதிகளை சுத்தமா வச்சிருக்கணும், அதுக்கு கூடுதல் ஊழியர்களை நியமிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கருட வாகனம் நடைபெறும் நாளில் மாட வீதிகளில் மூத்த அதிகாரிகளுக்கு பணிகள் ஒதுக்கப்பட வேண்டும். மேலும் அவ்வப்போது பக்தர்கள் கிட்ட இருந்து கருத்து சேகரிக்கப்பட வேண்டும். பக்தர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த கேலரிஸ் இருக்கு இல்லையா, அதுல அன்னப்பிரசாதம் விநியோகிக்கிறதுக்காக ஒரு சிறப்பான நடவடிக்கைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்காரு. பிரம்மோற்சவங்களின் போது பக்தர்களின் கூட்டத்தை கருத்தில் கொண்டு திருமலையில் வாகனங்களுக்கு போதுமான பார்க்கிங் வசதிகளை வழங்க வேண்டும். பக்தர்களின் கூட்டத்திற்கு ஏற்ப திருப்பதியில் சிறப்பு பார்க்கிங் வசதிகளும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல சுமார் 3500 ஸ்ரீவாரி சேவகர்களை தயார் செய்ய வேண்டும் என்றும் அவர் வந்து சொல்லியிருக்காங்க. திறமையான ஸ்ரீவாரி சேவகர்களை அடையாளம் கண்டு அவர்களின் சேவைகளை பிரம்மோற்சவங்களின் போது பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டிருக்காரு. ஸ்ரீவாரி மற்றும் அலிப்பிரி நடைபாதைகளில் மிகவும் விழிப்புடன் கூடிய பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும்னு அவர் இந்த மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. பிரம்மோற்சவம் வரப்போது அதுக்கான எல்லா ஏற்பாடுமே நடந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இவர் பொறுப்பேற்ற அன்னைக்கு ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா அவர் வந்து பிரஸுக்கு பேசியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிரம்மோற்சவத்திற்கான ஏற்பாடுகள் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள முடிக்கணும்னு உத்தரவிட்டிருக்காரு. ஸ்ரீவாரி கோவிலின் புனிதத்தை பாதுகாக்கும் அதே வேளையில் பக்தர்களுக்கு சிறந்த சேவைகளை வழங்கப்பட வேண்டும்னு அவர் சொல்லியிருக்காரு. டிடிடி தலைவர் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் தாங்கள் எடுக்கும் முடிவுகள், அவர்களிடமிருந்து பெறப்படும் கருத்துக்கள் மற்றும் பக்தர்களிடமிருந்து வரக்கூடிய கருத்துக்கள் ஆகியவற்றில் கவனம் செலுத்தி சிறந்த சேவையை வழங்கணும்னு சொல்லியிருக்காரு. நவீன தொழில்நுட்பத்தின் உதவியுடன் பக்தர்களுக்கு சிறந்த சேவைகளை வழங்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் பரிந்துரைத்திருக்காரு. டிடிடி தரத்தில் எந்த சமரசமும் இருக்கக்கூடாது. உடனடி மேம்பாட்டு பணிகள் மற்றும் நீண்டகால பணிகளை தயாராக வந்து இருக்கணும். டிடிடியோட மூத்த அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கூட்டாக கொள்கை முடிவுகளையும் எடுத்து பக்தர்களுக்கு விரைவான தரமான சேவைகளை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா வந்து திருமலையில தங்குமிடம், அன்னப்பிரசாதம், நன்கொடை போன்ற துறைகள்ல நடைமுறைகள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அனைத்து துறைகளையும் படிப்படியா ஒரே முறையை வந்து அறிமுகப்படுத்துறது மூலமா அந்த கட்டமைப்பை நல்லா வலுப்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உள்ளூர் கோயில்களை வந்து கூடுதல் மேம்பாட்டு திட்டங்களை வந்து மேற்கொள்றதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து நவீன தொழில்நுட்பம் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஏஐ மெத்தட் மூலமா ரொம்ப ஃபாஸ்டா வந்து இந்த தரிசனங்கள் வந்து முடிக்கிறதுக்கு இப்போ எஸ்எஸ்டி டோக்கன்லாம் ஒரு கவுண்டர்ல முடிஞ்சிருது, நம்மளால வாங்க முடியல. இப்ப திருப்பதிக்கு வர பக்தர் வந்து ஒரு சில இடங்கள்ல நம்ம டிக்கெட் வாங்கிட்டு நம்மளோட டைமுக்கு போய் ஃபாஸ்டா தர்ஷன் பாக்குற மாதிரியான ஒரு மெத்தடை கொண்டு வர போறதா, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறத பார்த்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மெத்தட் வந்துச்சுன்னா கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு அடுத்ததா டிடிடியோட ஈயோ வந்து இன்னைக்கு பல்வேறு பகுதிகளில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. பக்தர்கள் லக்கேஜ் கவுண்டர், இந்த மாதிரி அன்னப்பிரசாதம் எல்லா இடத்துலையுமே வந்து பக்தர்கள் கிட்ட எப்படி இருக்குன்ற மாதிரி கருத்து கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல வந்து அங்கே ஒர்க் பண்றவங்க என்ன மாதிரி பண்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லா இடங்களுமே இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதோட போட்டோஸுமே வந்து பார்த்தோம்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒவ்வொரு இடங்கள் எங்கெங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்க அப்படின்றதுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
திருமலையில் உள்ள பல்வேறு பகுதிகளில் தேவஸ்தான நிர்வாக அதிகாரி ஸ்ரீ அனில்குமார் சிங்கால் சனிக்கிழமை காலை திடீர் ஆய்வுகளை மேற்கொண்டார். முதலில் பொது கட்டளை கட்டுப்பாட்டு மையத்தை ஆய்வு செய்த அவர் பக்தர்களுக்கு சிறந்த சேவைகளை வழங்க மேம்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்துமாறும் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்காரு. வேகமாக மாறி வரும் முன்னேற்றங்களுக்கு ஏற்ப புதிய மென்பொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியிருக்காரு. திருமலையில் காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்கும் செயல்முறை விரைவாகவும் பயனுள்ளதாகவும் மாற்றுவதன் மூலம் அதை வலுப்படுத்த வேண்டிய அவசியத்தையும் ஈயோ சொல்லியிருக்காங்க. திருமலையின் ஒவ்வொரு அங்குலத்தையும் கண்காணிக்கும் வகையில் பணியாளர்களை நியமிப்பதன் மூலம் பொது கட்டளை கட்டுப்பாட்டு மையத்தின் திறனை அதிகரிக்கவும் பரிந்துரைத்திருக்காரு. தனிநபர்களை நிகழ்நேரத்தில் அடையாளம் காணவும் சம்பவங்களை கண்காணிக்கவும் முக அங்கீகார தொழில்நுட்பத்தை செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் தொழில்நுட்பத்தை திறம்பட பயன்படுத்துவது குறித்தும் அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் கிட்ட அவர் டிஸ்கஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா லக்கேஜ் மையங்களை ஆய்வு செய்தவர் பக்தர்களுடன் கலந்துரையாடினார். தரிசன டோக்கன்களை பெறுவதற்கும் தரிசனம் முடிப்பதற்கும் இடையே உள்ள நேரம் குறித்தும் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்காரு. டிடிடி தங்களுக்கு வழங்கக்கூடிய சேவைகள் திருப்தி அளிக்கிறதா பக்தர்கள் சொன்னதாகவும் சொல்லியிருக்காங்க. வைகுந்த வரிசை வளாகம் 2 பார்வையிட்ட அவர் பக்தர்களுக்கு வழங்கப்படும் வசதிகளையும் ஆய்வு செஞ்சிருக்காரு. இந்த சந்தர்ப்பத்தில் மகாராஷ்டிராவின் நாந்தேட் ஸ்ரீகாலத்தை சேர்ந்த ஸ்ரீவாரி சேவகர்களுடன் அவர் கலந்துரையாடி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களும் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்திருக்காங்க. ஸோ இவர் வந்ததுக்கு அப்புறமா எல்லா தரிசனங்களும் கொஞ்சம் விரைவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவர் டிடில இருந்தப்போயும் 300 ரூபா தரிசனங்கள் ஆகட்டும் மற்ற தரிசனங்களும் ரொம்ப சீக்கிரமாவே சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலரோட கருத்துக்கள் இருக்கு. ஸோ இதுக்கப்புறமா அவங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன். பிரம்மோற்சவத்துக்கு நீங்களும் எந்த டிக்கெட்டும் இல்லாம போறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, எஸ்எஸ்டி டோக்கன் எப்படி கொடுக்குறாங்க, ஃப்ரீ தர்ஷன் எப்படி இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு போங்க. இன்னும் 2 டேஸ்ல நமக்கு இந்த மாசத்தோட டிக்கெட் புக்கிங்கான அப்டேட் எல்லாம் வந்துடும். டிசம்பர் மாசத்துக்கான புக்கிங் தான் இந்த மாசம் ஓபன் பண்ணுவாங்க. அஃபிஷியல் அப்டேட் வந்ததும் நம்ம சேனல்ல வீடியோ வரும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்களும் டிசம்பர்ல போற பிளான் இருக்குன்னா நீங்க டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இல்ல நான் செப்டம்பர்ல போறேன் எந்த டிக்கெட்டுமே இல்லை அப்படின்னா நீங்க எந்த டேஸ்ல போறீங்களோ அதை பொறுத்து பார்த்துக்கோங்க. புரட்டாசியில போறவங்க பிரம்மோற்சவம் டைம்ல போறீங்கன்னா கருட சேவை அப்பெல்லாம் ரொம்பவே கிரௌட் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்பப்போ வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணுவோம், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.